உள்ளாட்சி தேர்தல் ரத்துன்னு வந்த செய்திக்கு பின்னால தமிழக தேர்தல் ஆணையம் மேல்முறையீடு செஞ்சாலுமே தேர்தல் நடக்குமா நடக்காதான்னு குழப்பமும் இருக்குதுங்களாம். பேசிக்கிட்டாங்க. எதிர்கட்சிங்க மட்டும் இல்லாம ஆளுங்கட்சியும் மனதளவுல முழுமையா உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாரா இல்லையா? தள்ளி போனது நல்லதுன்னு ஒரு பக்கம் நினைச்சாலும் 2 மாசத்துக்குள்ள நடத்துவாங்களான்னு டவுட்டும் இருக்குதான். பேசிக்கிட்டாங்க. முல்லைப்பூ மல்லிப்பூ ஜாதிப்பூ உயர்நீதிமன்ற தீர்ப்புல தமிழக அரசு வெளியிட்ட அரசாணையை ரத்து செஞ்சிருக்காங்க. அப்படின்னா தமிழக அரசு தானே மேல்முறையீடு செய்யணும், எதுக்கு தேர்தல் ஆணைய முறையீடு செஞ்சிருக்காங்க அப்படின்னு கோர்ட்ல ஒரு பேச்சு கேட்குதாமா. சொல்லிக்கிட்டாங்க. ஏன்னா 1991 இதே மாதிரி இடஒதுக்கீடு பிரச்சனையால திமுக போட்ட வழக்குல தேர்தலை ரத்து செஞ்சாங்களாம். அடுத்த 5 வருஷத்துக்கு தேர்தலை நடக்கலையா? இப்பவும் அப்படி ஆகிடுமோன்னு கலக்கமா பேசிக்கிட்டுதாங்க ஐயா. பஞ்சாயத்து ராஜ் திட்டத்தோட அடிப்படையில் மாநில அரசுக்கு கோடிக்கணக்கில் நிதி கிடைக்கணும்னா உள்ளாட்சி தேர்தலை கண்டிப்பாக நடத்தியே ஆகணும். அதனால தேர்தலை நடத்திடுவாங்கன்னு சொல்றாங்களாம். நமக்கு என்னங்க தெரியும், வெளியே பேசிக்கிறாங்க. ஒதுக்கீட்டுல வார்டு மாறினா இப்ப மனு தாக்கல் செஞ்ச வேட்பாளர்களுக்கு கட்டின பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்குதான். ஆனா சீட்டு வாங்க கட்சிக்காரங்க கிட்ட கொடுத்த பணம் என்ன ஆகுமோன்னு கலக்கமா சொல்லிக்கிட்டாங்க. மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு எல்லாம் பிரித்து அரசாணை வெளியிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து தொடங்க 2 மாசம் காணாதுன்னு நினைக்கிறாங்களாமா. அதனால வழக்கும் கூடுதலா சில நாட்கள் இழுக்க வாய்ப்பான். பேச்சா கிடக்குது. ஐயா, தேர்தல் ஒத்திவைப்பால பாதிப்பு நிறையவா. ஒரு ஓட்டுக்கு 200 500 வேட்டி சேலைன்னு சில இடங்கள்ல வேட்பாளர்கள் தங்களோட வழக்கமான ஓட்டு வேட்டியை தொடங்கி இருந்தாங்களா. இப்போ மறுபடியும் முதல்ல இருந்து செலவு செய்யணுமே, என்ன செய்யணும் வருத்தமா பேசிக்கிடுதாங்க ஐயா.